many Christians are afraid. அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். They are afraid what the devil will do to them. பிசாசு தங்களுக்கு என்ன செய்து விடுவானோ, what people will do to them. ஜனங்கள் தங்களுக்கு என்ன செய்து விடுவார்களோ, sickness may come upon them. வியாதி வந்து விடுமோ, some accident will come. விபத்து நேரிடுமோ, what will happen to my children. பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, so many things. அநேக பயங்கள். Do you know that Jesus, who kept on telling people not to sin, also kept on telling not to be afraid? பாவம் செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். Every time he met his disciples, he said, "Don't be afraid." சீஷர்களை பார்த்த பொழுதெல்லாம் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். In the middle of the sea, something would happen. He said, "Don't be afraid." கடலின் மத்தியிலே ஏதாவது நடந்துடுமோ என்று அவர் எண்ணும் பொழுது பயப்படாதீர்கள் என்று சொன்னார். After the resurrection, they were afraid. He said, "Don't be afraid." உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பயந்த பொழுது பயப்படாதீர்கள் என்று சொன்னார். You know, that is one of the great messages that we need to hear from the Lord in these days. இந்த நாட்களிலே ஆண்டவரிடமிருந்து நாம் கேட்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் பயப்படாதீர்கள் என்ற செய்தி. Because that's how Jesus was when he was on the earth. இயேசு இந்த பூமியிலே அப்படித்தான் இருந்தார். I don't know whether you realize that when Jesus lived on this earth, God sent him not only to die for our sins. இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக மட்டும் அவர் அனுப்பவில்லை, but also to show us how God wanted Adam originally to live. ஆதாம் ஆதியிலே எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதையும் காண்பிக்க முடியாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். When God made Adam, we don't know how he was supposed to live because immediately he fell into sin. ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது ஆதாம் எப்படி வாழ முடியாது தேவன் விரும்பினார் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் உடனடியாக ஆதாம் பாவத்திலே விழுந்து விட்டான். But then when you look at Jesus' life on earth, ஆனால் இயேசுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது we see அங்கே நாம் பார்க்க முடியும். that is how God wanted Adam to live. ஆதாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்பதை அறிந்து கொள்ளலாம். எந்த பயமும் இல்லாமல் he had power over everything. எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. The devil would run away from him. அவனை பார்க்கும் பொழுது பிசாசு ஓடுவான். And not only that, God sent Jesus to show how we are to live today. அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியாக கூட இயேசுவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். See this verse in 1 John in chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே உள்ள வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 John 4, it says here in the last part of verse 17, as Jesus is, so also are we in this world. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின் பகுதி, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். You must remember that verse. இந்த வசனத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். It's one of my favorite verses. எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒரு வசனம். Whenever I face some difficult situation, எப்பொழுதெல்லாம் கடினமான சூழ்நிலையை நான் சந்திக்கிறேனோ, whenever I am tempted very strongly, மிகவும் வலிமையாய் சோதிக்கப்படும் பொழுது, whenever people trouble me in different ways, பல விதங்களிலே ஜனங்கள் என்னை தொந்தரவு செய்யும் பொழுது, or the devil attacks me, அல்லது பிசாசு என்னை தாக்கும் பொழுது, I say to myself, as Jesus is, so I am in this world. இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நானும் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று என்னை பார்த்து சொல்லிக் கொள்கிறேன். I'm just quoting God's word. நான் தேவனுடைய வசனத்தை இங்கே சொல்லி காண்பிக்கிறேன். You know how Jesus overcame Satan by quoting God's word. இயேசு தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி பிசாசை ஜெயித்தார். He only said to the devil, it is written like this. இப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னார். And that's why it's important for you to know the word of God. ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பது மிக முக்கியம். If you quote these verses often, then it becomes in your mind permanently. அடிக்கடி விதமான வசனங்களை நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அது உங்களுடைய மனதிலே தங்குகிறது. For example, if you keep on saying many times, the Lord is my helper. கர்த்தருக்கு சகாயம் என்று பல முறை நீங்கள் சொல்லுங்கள். நான் யாருக்கு பயப்படுவேன்? What can man do to me? மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? After some time you'll have such boldness because you are quoting God's word. நீங்கள் அடிக்கடி தேவனுடைய வார்த்தையை சொல்லி பார்ப்பதினாலே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும். When the word of God is in us, we can overcome Satan. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். That is how Jesus overcame Satan. இப்படித்தான் பிசாசை இயேசு ஜெயித்தார்.
And so as he is, so we are in this world. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். And then it says in the next verse, அடுத்த வசனத்திலே there is no fear in such love. அப்படிப்பட்ட அன்பிலே பயம் இல்லை என்று பார்க்கிறோம். Because the perfect love of God for me casts out all fear from my life. தேவன் என்னிடத்திலே வைத்திருக்கிற அந்த பூர்ணமான அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை புறம்பே தள்ளுகிறது. It says here in this verse that fear means I am afraid God is going to punish me. பயம் என்றால் என்ன? தேவன் என்னை தண்டித்து விடுவான் என்றதான ஒரு உணர்வு. And the one verse 18, the one who fears, he's not sure whether God loves him perfectly. பயப்படுகிறவன் தேவன் பூர்ணமாய் தன்னை அன்பு கூறுகிறாரா இல்லையா என்ற நிச்சயம் இல்லாதவனாய் இருக்கிறான். Shall I read that verse again? மீண்டுமா இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? As Jesus is, so are we in this world. இயேசு இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். And now there is no fear in me because God loves me perfectly. தேவன் என்னை பூர்ணமாய் நேசிக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லை. And that perfect love of God has cast out all fear from my life. அந்த தேவனுடைய பூர்ணமான அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை முற்றிலுமாய் விரட்டி இருக்கிறது. And those who fear are still afraid that God will punish them for something. பயப்படுகிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவன் என்னை தண்டித்து விடுவார் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Such a person who fears has not understood God's perfect love for him. இப்படி பயப்படுகிற ஒரு மனிதன் தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த பூர்ண அன்பை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. What a wonderful verse. என்ன அருமையான ஒரு வசனம். You've read it many times. பல முறை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். Why don't we let it sink into us? ஏன் இந்த வசனம் நமக்குள்ளாக அப்படியே மூழ்கி அப்படியே உள்ளே தங்கிவிடக் கூடாது? All human beings are tempted with fear. எல்லா மனிதர்களுமே பயத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். Let me ask you a question. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். Please answer me. தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீர்களா? Was Jesus tempted to be afraid? இயேசு பயப்படும்படிக்கு சோதிக்கப்பட்டாரா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. ஆம். Because the Bible says in Hebrews 4:15, he was tempted in every point exactly like us. எபிரேயர் 4:15 நம்மை போல எல்லா விதத்திலேயும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. Everything. எல்லா காரியத்திலேயும். Was he tempted with money? பணத்தினாலே சோதிக்கப்பட்டாரா? Yes. ஆம். Was he tempted with fear? பயப்படும்படிக்கு சோதிக்கப்பட்டாரா? Yes. ஆம். If we say no to all these things, then we don't believe the Bible. இப்படி இதற்கெல்லாம் ஒரு சோதிக்கப்படவில்லை என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் நாம் வேதத்தை நம்பவில்லை என்று அர்த்தம். And the devil wants us to say no to all that to make us feel that Jesus was different. He can't understand our temptation. இயேசு வித்தியாசமானவர், இதற்கெல்லாம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பிசாசு நம்மை ஏமாற்ற விரும்புகிறான். To be tempted is not wrong. சோதிக்கப்படுவது தவறல்ல. Now you tell me, have you seen this tug of war, two people pulling a rope? கயிறுத்தல் போட்டியை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? Yes or no? பார்த்துக்கலாம் இல்லையா? Okay. சரி. Now, which is a greater victory? If I am pulling against some strong people pulling that side, or I'm just pulling a rope with nobody pulling that side? நான் கயிறை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிராக வலிமையானவர்கள் கயிறை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல சோதனை. அல்லது அந்த பக்கம் கயிறு சும்மா தரையில் கிடக்கிறது, யாருமே இல்லை, நான் மட்டும் கயிறை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறேன், அது நல்ல சோதனையா? சொல்லுங்க. No, the greater victory is where I am pulling and someone much stronger than me is pulling that side, and I pull him and I win. பெரிய வெற்றி எது? எனக்கு எதிராக அங்கே வலிமையானவர்கள் கயிறை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் இந்த பக்கம் அவர்களுக்கு எதிராக கயிறை இழுத்து ஜெயிப்பதுதான் பெரிய வெற்றி. But if you see me pulling a rope and there's nobody that side, hey, what is this? This is a joke. ஆனால் நான் இந்த கயிறை பிடித்து இழுத்துக் கொண்டே இருக்கிறேன், வெற்றி பெறுவது போல, ஆனால் அடுத்த முனையில யாருமே இல்லை என்று சொன்னால் அது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. So many people think அநேகர் எண்ணுகிறார்கள், Jesus was pulling a rope and there was nobody that side. He was just pulling it. இயேசு தானாக கையை இழுத்துக் கொண்டிருந்தார், அடுத்த முனையில யாருமே இல்லை, வெறும் கையை மட்டும் பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டிருந்தார் என்று எண்ணுகிறார்கள். And he says, I have overcome the world. நான் உனக்கு ஜெயித்தேன் என்று சொல்கிறார் இயேசு என்று எண்ணுகிறார்கள். And then he tells us to pull, and the devil and the world and the flesh are all pulling that side. ஆனால் நம்மை பார்த்து இப்பொழுது நீயும் இதே போல கையை இழுக்க வேண்டும், ஆனால் உனக்கு அடுத்த முனையிலே உலகம், மாம்சம், பிசாசு இருக்கிறது என்று சொல்கிறார். How can that be? அது எப்படி சாத்தியமாகும்? Impossible. அது கூடாத காரியம். He was tempted just like you and me. உங்களைப் போலவும் என்னைப் போலவுமே அவர் சோதிக்கப்பட்டார். For more than 30 years, that is what has encouraged me when I am tempted. நான் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இதுதான் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. Lord Jesus, this thing I am facing now, you also face it. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, இப்பொழுது நான் சந்திக்கிற இந்த சோதனை நீரும் சந்தித்திருக்கிறீர். This
tug of war, just so difficult because some strong temptation is pulling me that side. You also faced it. வலிமையான ஒரு சோதனை என்னை எதிர்முனையில் இழுத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது கடுமையாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீரும் அந்த சோதனைக்குள்ளாய் கடந்து சென்றீர் ஆண்டவரே. So, I'm not going to be afraid because you will help me. இப்பொழுது நீர் எனக்கு உதவி செய்கிறபடினாலே நான் பயப்பட தேவையில்லை. You're also pulling on my side. நீரும் என் பக்கத்தில் இருந்து கொண்டு எனக்கு உதவி செய்து இழுக்கிறீர் கையை. You see, the Father helped Jesus, and that's how he won. பிதா இயேசுவுக்கு உதவி செய்து கையை இழுத்தார், அப்படித்தான் இயேசு ஜெயித்தார். Jesus helps me, that's how I win. இப்பொழுது இயேசு எனக்கு உதவி செய்கிறார், இப்படித்தான் நான் ஜெயிக்கிறேன். See, if Jesus and me are on one side of the rope, கயிறின் ஒரு முனையிலே நானும் இயேசுவும் இருக்கிறோம். and the other side you have the devil and millions of demons. மறு முனையிலே பிசாசும் லட்சக்கணக்கான சாத்தான்கள் இருக்கிறார்கள், பிசாசுகள் இருக்கிறார்கள். And all the millions of people in the world on the other side. இந்த உலகத்திலே காணப்படக்கூடியதான கோடிக்கணக்கான மக்களும் அடுத்த முனையிலே இருக்கிறார்கள். They're all pulling. அவர்கள் எல்லாரும் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். This side is me and Jesus. இந்த முனையிலே நானும் இயேசு. Who's going to win? யார் ஜெயிக்க போகிறார்? I'm going to win. நான் ஜெயிக்க போகிறேன். Can you say that? உங்களால சொல்ல முடியுமா? Letting all the demons in hell pull against you, they can't win. நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேய்களும் உங்களுக்கு விரோதமாக உங்களை இழுத்தாலும் கூட அவை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. Not only all the people in India, all the people in the world attack you, they can't win. இந்தியாவில் இருந்த எல்லா ஜனங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மறுமுனையில் இருந்து இழுத்தாலும் கூட அவர்கள் ஜெயிக்க முடியாது. You believe that? இதை நம்புகிறீர்களா? About 3-4 people believe. 3-4 பேர் நம்புகிறீர்கள். You believe it? நீங்க நம்புகிறீர்களா? That's good. நல்லது. The Lord is our helper. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சகாயர். What would I be afraid? நான் எதற்கு பயப்படுவேன்? What can any man do to me? மனிதனுக்கு என்ன செய்வான்? What can any demon do to me? எந்த பேய் உனக்கு என்ன செய்யும்? We must have that faith. நமக்கு இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். Where there's faith, fear goes out. விசுவாசம் இருக்கிற இடத்திலே பயம் வெளியே போய்விடும். You see just now when the lights went off, darkness came here first. இப்பொழுது வெளிச்சம் போன உடனே, மின்சாரம் போன உடனே இருள் வந்துவிட்டது, பார்த்தீங்களா? That's how it is. இப்படித்தான். But when the light comes in, darkness goes. ஆனால் ஒளி வரும் பொழுது இருள் போய்விடுகிறது. Faith is like a light. விசுவாசம் வெளிச்சத்தை போல இருக்கிறது. Faith in God's word is like a light. தேவனுடைய வாக்கில் இருக்கக்கூடிய விசுவாசமானது ஒளியை போல இருக்கிறது. That's good. நல்லது. We saw some more now. இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். God is giving us examples immediately. உடனடியாக தேவன் நமக்கு ஒரு மாதிரியை கொடுக்கிறார் பாருங்க. I didn't tell them to do that. It just came. நானே இப்பொழுதெல்லாம் லைட்டை போடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களாக போட்டு விட்டார்கள். It's God trying to tell you when faith comes, fear goes out. விசுவாசம் வரும் பொழுது பயம் போய்விடுகிறது என்பதை தேவன் நமக்கு விளக்கி சொல்கிறார். That's great. இது மிகவும் பெரிய காரியம். So we must believe that Jesus is here to help us. ஆகவே இயேசு நமக்கு உதவி செய்ய முடியாது, நம்முடைய மத்தியில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். Let's go back to John 16. யோவான் 16 அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் செல்வோம். He looked at all these disciples. அவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் பார்த்தார். In verse 32. 32ஆம் வசனம். And he said, I know what is going to happen. இப்பொழுது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். Trouble is going to come. இப்பொழுது பிரச்சனை வரப்போகிறது. And all of you will run away to your own house to be safe. நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருக்கும்படியாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போக போகிறீர்கள். And you won't think about me. நீங்கள் என்னை குறித்து எண்ணுவதில்லை. You will run away to save yourself and you won't think about what's happening to me. உங்களை நீங்களே பாதுகாப்பதற்காக உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். இவரை பாடி நடக்குமோ என்று நீங்கள் எண்ணுவதில்லை. But I'm not afraid. ஆனாலும் நான் பயப்படுவதில்லை. Because I'm not alone. ஏனென்றால் நான் தனியாக இல்லை. My Father is with me. என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார். So if you have that confidence, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் then you can understand the next word. அடுத்த வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Why have I said all this to you? இவைகளெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்? So that you can have peace in me. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Peace means no fear. சமாதானம் என்று சொன்னால் அங்கே பயம் இல்லை, No anxiety. பதஷ்டம் இல்லை. See, peace is like a sea where there's not even a small wave. மிகவும் தெளிவாய் சுத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு கடலை போல, எந்த ஒரு சிறு அலைகள் கூட இல்லாத ஒரு கடலை போல இருக்கிறது. Fear and anxiety are like a storm. பயமும் கவலையும் புயலை போல இருக்கிறது. But peace is like a calm sea. ஆனால் சமாதானம் என்பது நிசப்தமாக இருக்கக்கூடிய ஒரு கடலை போல இருக்கிறது. Our heart is like a sea. நம்முடைய இருதயமும் கடலை போல இருக்கிறது. It's not like solid ground. கீழே காணக்கூடிய தரையை போல, கெட்டியான தரையை போல அல்ல. The solid ground is always the same
shape all the time. இந்த கெட்டியான தரையை பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரே அளவிலே தான் இருக்கிறது, ஒரே அமைப்பிலே தான் இருக்கிறது. Our heart is not like this straight solid ground. நம்முடைய இருதயமானது இங்கே கீழே காணப்படுகிற சமதளமான நிலத்தை போல இல்லை. It's like a lake. அது ஒரு ஏரியை போல இருக்கிறது. Sometimes it's all storm. திடீரென ஏரி அலசடிப்படுகிறது புயல் வந்தவுடனே. Sometimes it's calm. சில சமயத்திலே காற்றே இல்லாத போது அமைதியா இருக்கக்கூடிய ஏரியை போல இருக்கிறது. Jesus says here, ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், in Him we can always be calm. அவருக்குள்ளே நாம் எப்பொழுதும் அமைதியா இருக்க முடியும். Like a sea which has no storm at all. புயலே இல்லாமல் அமைதியாய் காணப்படுகிற கடலை போல